அனைவருக்கும் மதிய விருந்து முடிந்தவுடன் இனிய மாலை வணக்கம். இதுவரை நமது பின்னணி பாடல்கள் பாடையும் உற்சாகப்படுத்தினார்கள். நான் எனது பங்குக்கு ஒரு பாடலை பாடலாம் என இருக்கின்றேன். இந்த பாடல் சூரியகாந்தி படத்தில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதி அவரே நடித்து பாடிய பாடலாகும். அதில் அவர் எதிர்மறை கருத்துக்களாக பெரும்பாலும் இருந்திருக்கும். நான் சில அதில் பாசிட்டிவ் கருத்துக்களாக மாற்றி என் பாடலையும் அந்த நட்பையும் இணைத்து ஒரு பாடலாக பாடியிருக்கிறேன். இதில் ஏதும் பிழை இருந்தால் கவியரசு கண்ணதாசன் அவர்களோட மானசீகமாகவும் உங்கள் அனைவரோடவும் உரிமையோடும் பொறுத்தல் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் எடுக்கும் இடத்தில் இருந்து கொண்டான் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டான் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். அந்த உயர்ந்த இடத்தில் நிலைத்திருந்தால் உலகம் உன்னை துதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். அந்த உயர்ந்த இடத்தில் நிலைத்திருந்தால் உலகம் உன்னை துதிக்கும். பெற்றோரும் மற்றோரும் பெருமை கொள்ள வேண்டும். உற்றாரும் நண்பர்களும் உவகை கொள்ளவே நாம் வாழ்ந்திட வேண்டும். அதில் உண்மையும் வேண்டும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டும் நன்றாயிருந்து விட்டால் வண்டி நன்கு ஓடும். வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டும் நன்றாயிருந்து விட்டால் வண்டி நன்கு ஓடும். நம்மை போல சிறப்பாக உறவாட வேண்டும். நம்மை போல சிறப்பாக உறவாட வேண்டும். உயர்ந்தோரும் சிறந்தோரும் உறவு கொள்வது அது பெருமை கொண்டது. அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் பழகி வந்தோம் நகமும் கதையும் போல. நீயும் நானும் பழகி வந்தோம் நகமும் கதையும் போல. அந்த நட்பை தொடர்ந்து வந்தோம் 50 ஆண்டு காலம். நீயும் நானும் பழகி வந்தோம் நகமும் கதையும் போல. அந்த நட்பை தொடர்ந்து வந்தோம் 50 ஆண்டு காலம். நம் குடும்பம் நம் நட்பை புரிந்து கொள்ளும் போது, நம் குடும்பம் நம் நட்பை புரிந்து கொள்ளும் போது, நம் வாழ்வில் துன்பமே துயரங்கள் ஏது. இது சுயம்பு சொன்னது, சுயம்பு சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர், பிரமாதம். பாடல்களை பாடுறது விஷயம் கிடையாது, அதை மாற்றி எழுதி அதை பாடுறதுங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு திறமை. அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க சார், அவருக்கு வாழ்த்துக்கள். வேற யார் பாட வரீங்க? வாங்க வாங்க. இன்னைக்கு எல்லாம் அச்சம் நாணம் வெக்கம் பயிர்ப்பு உளுந்தம் பருப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஓகே. அடுத்ததா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த பாடலுக்கு
திரு ஜான், திரு ஹெமில்டன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. பாட்டு எடுத்துக்கோங்க. அது ஏன் ஏன் நண்பனே. சூப்பர் சூப்பர். இப்போ சிவாஜி, மேஜர் சுந்தரராஜன் இருவரையும். யார் சார் இதில் சிவாஜி கணேசன்? நீங்க. மேஜர் சுந்தரராஜன் யாரு? இவங்க. ரைட், ஓகே, சூப்பர் சூப்பர். வந்து செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். அந்த நாள் ஞாபகம். ஹலோ. வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம், இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே. பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம். கடமையும் வந்தது, கவலையும் வந்தது. பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும். பாசமென்றும் நேசமென்றும் வீடு என்றும் மனைவி என்றும். 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே? 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே? அமைதி எங்கே? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. அவனவன் நெஞ்சிலே 1000 ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள். பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம். எண்ணமே சுமைகளாய்
இதயமே பாரமாய் எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய் தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான் தவறுகள் செய்தவன் எவனுமே அழுகிறான் எவனுமே அழுகிறான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சினே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே பிரமாதம் ஜான் ஹெமில்டன் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அற்புதமா பண்ணாங்க பாருங்க. இப்பவுமே இந்த வேலு வெளுத்திருக்காங்கன்னா அந்த டைம்ல எப்படி திரசிருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது எங்களுக்கு. சூப்பர் சமயம் பண்ணி. அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகள் ஒரு நிமிடம் பேசுவதற்காக திரு ஷியாம் சுந்தர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து அடுத்து யாரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? அவர் பாட்டு சார் ராமநாதன் சார். அடுத்து சுந்தர் சாரை தொடர்ந்து ராமநாதன் அவர்களுடைய ஒரு பாடல் உங்களுக்காக வர. வேற யாராவது பாடணும் அப்படின்னு இன்னைக்கு மேடையேறி பாடணும்னு உங்க ஆசை இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை தீர்த்துக்கலாம். தைரியமா வாங்க. தொடர்ந்து உங்களுடைய மேடை இது. திரு சுந்தர் அவர்கள். இது கதையல்ல, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து அசாமில் 2 வருஷம் இருந்தேன், பஞ்சாப்ல 1 வருஷம் இருந்தேன் ப்ராஜெக்ட் விஷயமா. மார்டின் கம்பெனி சார்பாக அசாம் போயிருந்தேன். அங்கே வந்து அந்த டைம் 15 வருஷத்துக்கு முன்னால் அசாம் வந்து உல்ஃபா கண்ட்ரோலில் இருந்தது. என்ன அப்போ அந்த ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 50% டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தமிழ்நாட்டில் இருந்து அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்னை அங்கே அனுப்பியிருந்தாங்க. நான் தான் போய் அந்த கம்பெனியை செட்டப் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தேன். அங்கே இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, நான் இருக்கிற வீட்டில் இருந்து அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு 7 மலை தாண்டி போகணும். அந்த இடம் பேர் ராணி. அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதை ஃபுல்லாக உல்ஃபா அடித்து தீர்த்துட்டாங்க. அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி ஃபுல் ஆர்மி, ஒரு ஆர்மி பெட்டாலியன் ஃபுல்லாக சுற்றி இருக்கு. நடுவில் ஃபேக்ட்ரி இருக்கு. ஃபேக்ட்ரியை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அங்கே ஸ்டார்ட் பண்ணி அதை கமிஷன் பண்ணி அதை இது பண்ணி முடிச்சுட்டு அப்போ பண்ணுறப்ப ஒரு பொண்ணு மட்டும், சூப்பர்வைசர் மட்டும் லேட்டாக தான் வரும். ஏன்னா 6 மணியோ 5 மணிக்கே முடிஞ்சிடும். ஏன்னா அங்கே 4 மணிக்கே சூரியன் உதிச்சு 4:30 மணிக்கு சூரியன் மறைஞ்சிரும் அசாமில். அவங்க நம்ம இந்தியன் டைமை ஃபாலோ பண்ணுறதுனால அங்கே வந்து சீக்கிரம் அதனால் 5 மணிக்கு மேலே எந்த காரணம் கொண்டும் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடாதுன்றது ஆர்மியோட ரூல். அதுக்கப்புறம் எங்கேயுமே வெளிச்சம் இருக்காது, ஏன்னா லைட்டே கிடையாது. அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, 5 மணிக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது ஃபேக்ட்ரியிலங்கிறது. ஒரு பஞ்சாபி ஒருத்தர் இருந்தார், அவர் தமிழ்நாட்டில் ட்ரைனிங் எடுத்தவர், தமிழில் கூப்பிட்டு சொல்லிட்டார். அப்போ அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு ஹாட் ஏர் ஜென்ரேட்டர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதை ரெடி பண்ணால் தான் இருக்கிற காயிலெல்லாம் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அந்த காயில் பூரா வேஸ்ட் ஆகிடும், மஸ்கிட்டோ காயில். ஸோ என்ன பண்ணோம், அன்றைக்கி இருந்து முடிச்சிட்டோம். ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. கூட 5 தமிழ் பசங்க இருந்தாங்க. சார் என்ன சார் நடக்கும், வாங்க சார் போகலாம் அப்படின்ட்டு மாருதி வேனில் கிளம்பிட்டோம். அவங்க ஏற்கனவே காஷன் கொடுத்துருந்தாங்க, அதை மீறி நாங்கள் போனோம். போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, கரெக்டாக 4வது மலை பக்கத்தில் ஒரு பாடி கிடக்குது கீழே. அந்த பாடிக்கு பக்கத்தில் ஒரு பைக்கை ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சுருக்காங்க. எங்கள் வண்டி போன உடனே ஓட்டுறவர் வந்து அசாமி, அவரை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஆள் அடிபட்டு கிடக்கு, உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அவன் வந்து சொல்கிறான், நான் தான் டிசிஷன் மேக்கிங், நான் என்ன பண்ணுறது. சரி, அந்த பாடியை அவரை கூட்டுவாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில். ஏன்னா எங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஹாஸ்பிட்டல் இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வெளியில் வர்றப்ப வாட்ச்மேன் வந்து கேட்டை அடைச்சிட்டான். ஏன்னா அது டெட் பாடி.
அது அவங்க கூட வந்தவன் என்ன சொல்லிட்டான், இவங்க தான் காரில் அடித்தாங்க, அதனால தான் இவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்ட்டான். எனக்கோ ஹிந்தி தெரியாது, அவனுக்கோ இங்கிலீஷ் தெரியாது. என்ன செய்கிறது, நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒன்றுமே முடியலை. அந்த நேரம் அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் தான் பொறுப்பு, இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறது? இதுக்கு கடவுளை வேண்டுனா கடவுள் காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார்னா, அந்த ஆஸ்பத்திரியில் மேலே என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தங்கியிருந்தான், பீகாரி. அங்கே ஆஸ்பத்திரியிலலாம் அட்மிட்டே பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் மாத வாடகைக்கு கொடுத்துருவாங்க அசாமில். அவன் அங்கே மேலே தங்கியிருந்தான். அவனை கூப்பிட்டு பேசினான். அவன் சொன்னான், காரை விட்டுரு, நீ இந்த பின்கேட் வழியால் போன்னு கேட்டை திறந்து விட்டான். உசேன் போல்ட்டோட வேகமாக ஓடி போய் ரூமில் போய் சேர்ந்தோம். அடுத்த நாள் விசாரணையில் நாங்கள் கொல்லலை இதுங்கிறது தெளிவாயிடுச்சு. அப்போ ஜிஎம் போன உடனே நக்கலா, ஏன்னா கொலை பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்கிறார். அடுத்த நாள் காலையில் என்ன பதில் சொல்கிறது? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தாப்பில் பஞ்சாபுக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் ஒரு 7 தமிழன், மீதி 43 பேரும் நார்த் இந்தியன். அதில் பஞ்சாபிஸும் இருக்காங்க, மேக்சிமம் குஜராத்திஸ். அங்கே பிஎம் மோடின்னு ஒருத்தர், அவங்க ஹிந்தியை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஹிந்தி தெரியாது, அவனு ஹிந்தியில், ஏன்னா அவங்க மெஜாரிட்டி ஹிந்தி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னையை பார்த்து, ஹிந்தி தெரியாமல் நீ எதுக்குடா பஞ்சாப் வந்தேன்னு கேட்குறான் என்னையை பார்த்து. என்ன, அவனை 40 பேர், நாங்கள் 6 பேர். என்ன பதில் சொல்கிறது? எங்கள் ஜிஎம்முக்கு ஹிந்தி தெரியும், அவர் ரிலையன்ஸில் பாம்பேயில் இருந்தவர். அவர் முக்கால்வாசி அவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவார், ஏன்னா மெஜாரிட்டி அங்கே. அப்போ என்னையை பார்த்து கேட்குறான், ஹிந்தி தெரியாமல் நீ ஏன்டா பஞ்சாபுக்கு வந்தேன்? அப்போ நான் 2 பதில் தான் சொன்னேன், வாயை மூடிட்டு போயிட்டானுவான். என்ன சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? உன் கம்ப்யூட்டரில் இருக்கிறது ஹிந்தியா இங்கிலீஷான்னு கேட்டேன். உன் கம்ப்யூட்டரில் இருக்கிற பட்டன் ஹிந்தியா இங்கிலீஷான்னு கேட்டேன். இங்கிலீஷுன்னா. உனக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டு ஹிந்தியா இங்கிலீஷான்னு கேட்டேன். இங்கிலீஷுன்னா. அப்புறம் எதுக்குடா எனக்கு ஹிந்தி தெரியணும்? நான் எங்கே வேணாலும் வருவேன் இந்தியாவில் சொல்லி அன்னைக்கு வாய் அடைச்ச ஒன்று தான். அப்படியே அடைச்சிட்டு வெளில வந்துட்டேன், ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு. நன்றி. தன்னுடைய அனுபவங்களை சிறப்பாக இங்கே பகிர்ந்து கொண்ட திரு ஷியாம் சுந்தர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து அடுத்ததாக அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடலை வழங்க இதோ. ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் அருமையான ஒரு பாடல். சார், இந்த பாட்டு யாருக்காக எப்போ பாடுனீங்க? விரும்பி பாட ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கணும்ல? நீங்கள் ஜிபிடியில் இருக்க சார் எதுவும் உண்டா? பாடு அப்பமா இருக்கா? சரி, ஓகே. அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இதோ ஒரு காதல் பாடல். மியூசிக் போடுங்க. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் குளிரில்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் குளிரில்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. நான் நிலவில் குளிரில்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலல்ல லல்லலா லல்லலல்லலா லல்லலல்லலா. கொடி மின்னல் போல் ஒரு பார்வை நானோ நீயோ என்றிருந்தேன். குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை குழலோ யாழோ என்றிருந்தேன். கொடி மின்னல் போல் ஒரு பார்வை மானோ நீயோ என்றிருந்தேன். குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை குழலோ யாழோ என்றிருந்தேன். நெஞ்சோ
நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தால் நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தால் நீயோடு பஞ்சை சேர்த்தால் நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தால் தீயோடு பஞ்சை சேர்த்தால் இன்னும் காதல் ஏக்கம் தந்தாள் தந்தாள் நாளையன் செய்வாளோ ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை